பொது அறிவு பிரிவில் இப்போ சமூக அறிவியல் அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக 45 கொஷின்ஸ் வரைக்கும் சமூக அறிவியல் பிரிவில் வருது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா பொது அறிவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா 3 பிரிவாக பிரிக்கலாம். ஒன்று அறிவியல், இன்னொன்று சமூக அறிவியல், அதை தாண்டி நடப்பு நிகழ்வுகள்னு ஒன்று வருது. ஸோ நம்ம அறிவியல் பொது அறிவியலில் வந்து பார்த்திங்கன்னா பொது அறிவில் அறிவியல் பிரிவில் கிட்டத்தட்ட 15லேருந்து 18 கொஷின்ஸ் வரைக்கும் வருது அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதே மாதிரி இந்த சமூக அறிவியலில் வந்து பார்த்தோன்னா குறிப்பாக 45லேருந்து 48 கொஷின்ஸ் வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த சமூக அறிவியலை நம்ம எத்தனை பிரிவாக பிரிக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா வரலாறு, புவியியல், அரசியல் அறிவியல் மற்றும் பொருளாதாரம் இப்படின்ட்டு நம்ம 4 வகையாக பிரிக்கலாம். ஸோ இந்த இதில் நம்ம ஸ்பெசிஃபிக்காக நம்ம இப்போ எதை பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வரலாறு பார்க்கலாம். ஸோ இந்த வரலாறில் நம்ம 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆன்ஷியன் ஹிஸ்ட்ரி, மாடர்ன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ பழமையான வரலாறு, அதுக்கப்புறம் நவீன வரலாறு அப்படின்ட்டு பிரிக்கலாம். ஸோ இந்த பழமையான வரலாறு அப்படின்றது வந்து எதை சொல்லலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கற்காலம், அதாவது பழைய கற்காலம், புதிய கற்காலம், செம்பு காலம், இரும்பு காலம், இந்த மாதிரிலாம் நம்ம படிப்போம். ஸோ அந்த வரலாறு அதில் ஆரம்பித்து ஆங்கிலேயர்கள் இங்கே வராது, ஐரோப்பியர்கள் ஸ்பெசிஃபிக்காக ஐரோப்பியர்கள் இங்கே வர்றதுக்கு முன்னாடி இங்கே நம்ம இந்தியாவை ஆண்ட ராஜாக்கள், ஸோ இது எல்லாமே வந்து பழைய வரலாறில் சேரும். ஐரோப்பியர்கள் வந்து இங்கே இந்தியா எந்தெந்த மாதிரிலாம் மாடர்னாக மாறி இருக்குது, இப்போ சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் எந்தெந்த மாதிரி ரீச் ஆகிருக்கு, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா புதிய இந்திய வரலாறு இப்படின்ற 2 பிரிவாக பிரிக்கலாம். ஸோ இந்த பழைய இந்திய வரலாறு, அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஆன்ஷியன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா வரலாறை நம்ம வந்து 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று ஆவணங்கள் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கப்பெற்ற ஆவணங்கள் அடிப்படையில் வந்து வரலாற்றுக்கு முற்பட்ட காலம், வரலாற்றுக்கு பிற்பட்ட காலம் அப்படின்னு வந்து நம்ம 2 பிரிவாக பிரிக்கலாம். ஸோ அந்த ஆவணங்கள் எல்லாமே கிடைக்கிறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிற அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் இவங்கெல்லாம் வாழ்ந்தாங்க இப்படின்னு சொல்கிறது ஆவணங்கள். ஸோ இதை வச்சு நம்ம வரலாறை சொல்கிறோம். அப்படி எதுவுமே கிடைக்காம மக்கள் பயன்படுத்தின அந்த பொருட்களை வச்சு இருக்கிறத வச்சு நம்ம சொல்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பழைய கற்காலம், புதிய கற்காலம், இரும்பு காலம், செம்பு காலம் இப்படியெல்லாம் சொல்கிறோம். ஸோ அந்த பழைய கற்காலத்தில் மனிதன் என்ன கண்டுபிடிச்சான் அப்படின்னு வந்து அதாவது பேசிக்காக இருக்கிற 5வது 6வது படிக்கிற பசங்களுக்கான வரலாறில் முக்கியமான கொஷின் அப்படின்னா இது சொல்லலாம். ஸோ பழைய கற்காலம்னா நெருப்பு கண்டுபிடிச்சாங்க, புதிய கற்காலம்னா சக்கரை கண்டுபிடிச்சாங்க, அதுக்கப்புறம் செம்பு காலகட்டத்தில் சிந்து சமவெளி மக்கள் வாழ்ந்தாங்க, இரும்பு காலத்தில் ஆரியர்கள் வந்தாங்க. ஸோ இப்படின்னு தான் ஆரம்பிக்கும் வரலாறு. ஸோ அந்த சிந்து சமவெளி மக்கள் எந்த பகுதியில் வந்து அதிகமாக இருந்தாங்க, அந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் எங்கே வாழ்ந்தாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த நீர், ஒவ்வொரு அடிப்படை உயிருக்குமே வந்து அடிப்படை தேவை என்னவாக இருந்துச்சு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நீர் ஆதாரம் தான். ஸோ அந்த நீர் வந்து அடிப்படையில் தான் அதிகமான மக்கள் குடியிருப்புகள் இருந்துச்சு அந்த காலத்தில். அதே மாதிரி தான் சிந்து சமவெளி மக்களான அந்த செம்பு கால மக்கள் எங்கே வாழ்ந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைய கங்கை நதி ஓடுகின்ற அந்த பகுதிகளில், எஸ்பெஷலி நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சப்த சிந்துன்னு சொல்லுவோம், அந்த சிந்து நதிகள், சட்லஜ், ஸோ இந்த மாதிரி 7 வகையான நதிகள்லாம் இருக்குது. ஸோ இந்த இடத்துல அதிகமாக வாழ்ந்தாங்க. ஸ்பெசிஃபிக்காக பாகிஸ்தான், பஞ்சாப், ராஜஸ்தான் இந்த ஏரியா சரௌண்டிங்கில் தான் வந்து சிந்து சமவெளி மக்கள் வாழ்ந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பின்னாடி வந்த மக்கள் ஆரியர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த கங்கை நதி அந்த அடிவாரத்தில் வாழ்ந்தாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம வரலாறில் படிப்போம். ஸோ இதை தாண்டி வரலாறில் நம்ம அதிகமாக எந்தெந்த ஏரியாவில் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு வந்து பார்த்தோம்னா டாபிக் வைஸே போயிடலாம், ஈஸியாக போயிடலாம். ஸோ அதில் சிந்து சமவெளி மக்கள் அப்படின்ற ஏரியாவில் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை தாண்டி இந்த வரலாறையே வந்து 2 வகையாக பிரிக்கலாம். அதாவது வந்து பழமையான இந்திய வரலாறையே 2 வகையாக பிரிக்கலாம், நார்த் இந்தியா, சவுத் இந்தியான்ட்டு. அதில் சவுத் இந்தியாவில் ஸ்பெசிஃபிக்காக நம்ம தமிழ்நாடு ரிலேட்டடாக இருக்கிற கொஷின்ஸ், அதாவது சேர சோழ பாண்டியர்கள், பண்டைய கால சங்க கால சேர சோழ பாண்டியர்கள் யார் யார் இருந்தாங்க, அவங்க மக்களுக்கு எந்தெந்த மாதிரிலாம் வந்து தொண்டு செஞ்சாங்க, அந்த காலத்தில் எந்த மாதிரி இருந்துச்சு, மக்களுடைய கலாச்சாரம், பண்பாடு, பாரம்பரியம்லாம் எந்த மாதிரி இருந்துச்சு, மக்கள் எல்லாம் நல்லா சந்தோஷமாக வாழ்ந்தாங்களா அப்படின்ற மாதிரி இருக்கிற வரலாறு எல்லாமே நம்ம இந்த தமிழக வரலாறில் படிக்க போகிறோம். ஸோ சோசியல் சயின்ஸ் ஏரியாவை பொறுத்த வரைக்குமே பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ரிலேட்டடாக இருக்கிற எல்லா கொஷின்ஸுமே வந்து டெஃபினெட்லி கண்டிப்பாக படித்தே ஆகணும். ஏன்னா அதில் தான் மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் வருது. இப்போ 45 கொஷின்ஸ் வந்து சமூக அறிவியலில் வருது அப்படின்னா 25லேருந்து 28 கொஷின்ஸ், 30 கொஷின்ஸே வச்சுக்கலாம். 30 கொஷின்ஸ் எல்லாமே வந்து தமிழ்நாடு ஓரியன்டான கொஷின்ஸ் தான் வரும். ஸோ அதில் இந்த வரலாறு பகுதிகளில் பழமையான இந்திய வரலாறில் தென்னிந்திய வரலாறு அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அந்த தென்னிந்திய வரலாறு பழமையான இதில் சங்ககால சேர சோழ பாண்டியர்கள்லாம் என்ன மாதிரி ஆட்சி செஞ்சுருக்காங்க, அதுக்கப்புறமா அவங்களுக்கு பின்னாடி வந்த பல்லவர்கள் என்ன மாதிரி ஆட்சி செஞ்சுருக்காங்க, பிற்கால சோழர்கள் ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் இவங்கெல்லாம் என்னென்ன மாதிரி கோயில் கட்டியிருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்தில் வாழ்ந்த மக்களுடைய பாரம்பரிய பண்பாடு, கலாச்சாரம் இதெல்லாம் எப்படி இருந்துச்சு
அப்படின்றது எல்லாமே வந்து ரொம்ப முக்கியமானது. இதை தாண்டி அடுத்தடுத்த அப்டேஷனில் யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, விஜயநகர பேரரசு அப்படின்னு வந்து சொல்லுவோம். விஜயநகர பேரரசு, பாமினி பேரரசு. ஸோ இந்த விஜயநகர பேரரசில் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணதேவராயர் ரொம்ப புகழ்பெற்ற ஒரு மன்னராக நம்ம இருந்திருக்காங்க. ஸோ அவருடைய ஆட்சி காலகட்டத்தில் என்ன மாதிரி மக்கள்லாம் இருந்தாங்க, அவங்க காலகட்டத்தில் நாணயம் என்ன நாணயம் பயன்படுத்தப்பட்டது, அவங்களுடைய சின்னம் என்ன, பல்லவர்களோட சின்னம் என்ன, பல்லவர்கள் பொதுவாக எந்த ஏரியாவில் அதிகமாக ஆட்சி புரிஞ்சாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பல்லவர்கள் காலகட்டத்தில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நார்த்து தமிழ்நாடு, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த மாதிரி பகுதிகளில் அவங்களுடைய ஆட்சி செஞ்சுருந்தாங்க. அங்கே மகேந்திரவர்மன், நரசிம்மவர்மன் அவங்களுடைய பாணி கோயில்கள்லாம் இருக்கும். காஞ்சி கைலாசநாதர் கோயில் இது எல்லாமே வந்து பல்லவர்கள் காலகட்டத்தில் கட்டப்பட்ட கோயில்கள். அதே மாதிரி சவுத்து தமிழ்நாட்டில் வந்து பார்த்தோம்னா பிற்கால சோழர்களில் இருக்கிற ராஜராஜ சோழன் தான் வந்து தஞ்சை பெரிய கோயிலை கட்டினார். அதுக்கப்புறம் ராஜேந்திர சோழன் கங்கை கொண்ட சோழபுரத்தில் வந்து பல்வேறு கோயில்கள்லாம் கட்டியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வரலாற்று சிறப்புமிக்க மிக முக்கிய நிகழ்வுகள் எல்லாமே வந்து ஆண்டு, அது மட்டும் இல்லாமல் யார் கட்டினா, என்ன பர்பஸ்க்காக கட்டினாங்க, என்ன ஸ்பெஷல் அதில் அப்படின்றது எல்லாமே நம்ம அந்த ஹிஸ்ட்ரியில் பார்ப்போம். அதை தாண்டி பிற்கால பாண்டியர்கள், அந்த பாண்டியர்கள் வந்து என்ன மாதிரி செஞ்சுருக்காங்க, அந்த பாண்டியர்களாக இருக்கட்டும், பல்லவர்களாக இருக்கட்டும், சோழர்களாக இருக்கட்டும், அவங்கக்கிட்ட இருந்த அமைச்சர்கள், புலவர்கள் அவங்க என்ன மாதிரி நூல்கள்லாம் எழுதியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தோம்னா இப்போது ஒட்டக்கூத்தர் எழுதின நூல்கள், பரணி, கலிங்கத்து பரணி எழுதியிருப்பார், பரணி எழுதின அந்த கலிங்கத்து பரணி, இந்த மாதிரி பல்வேறு நூல்கள் எல்லாமே போற்றத்தக்க வகையில் இருக்குது. அதோடைய ஸ்பெஷல் எல்லாமே வந்து யூனிட் 8ல் கவர் ஆகும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சமூக அறிவியல்ன்ற 4 பிரிவாக பிரிக்கிறோம் இல்லைங்களா, அந்த 4 பிரிவுலையுமே வந்து அந்த யூனிட் 8 அண்ட் யூனிட் 9 கவர் ஆயிரும். இப்போ வந்து யூனிட் 9 அப்படின்றது வந்து தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, யூனிட் 8ல் தமிழ்நாட்டு மக்கள் அவங்களுடைய கலை, பண்பாடு, கலாச்சாரம், இதோடைய அதை தாண்டி திருக்குறள், இந்த ஏரியா தான் கேட்க போகிறாங்க. அப்படின்னும் போது இதெல்லாமே நம்ம சமூக அறிவியலில் நம்ம ஸ்பெசிஃபிக்காக படிச்சிருவோம். இதை தாண்டி நம்ம எஸ்பெஷலி தனியாக ஒன்று படிக்கணும் அப்படின்னா எத்திக்ஸ், 11th 12th எத்திக்ஸ் புக்ஸ் படித்தோம் அப்படின்னா யூனிட் 8 கவர் ஆகிடும். ஸோ இந்த வரலாறில் சவுத் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தோன்னா இந்த சேர சோழ பாண்டியர்கள், அதுக்கப்புறம் பல்லவர்கள், பிற்கால சோழர்கள், பிற்கால பாண்டியர்கள், அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா விஜயநகர பாமினி பேரரசுகள், இதுங்கெல்லாமே வந்து ரொம்ப டெப்த்தாக ஆழமாக படித்தாகணும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்திய மேப் படி போனோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மராத்தியர்களில் வீர சிவாஜி ஸ்பெசிஃபிக்காக படிப்போம். வீர சிவாஜிக்கு அப்புறமா வந்து அது வந்து யாருடைய கைக்கு போச்சு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மராத்தியர்களுக்கு அதே காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா மத்திய இதில் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு இவங்கெல்லாம் இருந்திருப்பாங்க, 16 வகையான இதெல்லாம். அதை தாண்டி வேறு என்ன எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் எல்லாமே இது இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஐரோப்பிய இந்த சைட்லேருந்து இவங்க வருவாங்க, ஐரோப்பியா அந்த இதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அரேபியர்கள் வருவாங்க. ஸோ அந்த அரேபியர்கள் உள்ளே வந்து என்ன பண்ணாங்க, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கஜினி முகமது 16 முறை படையெடுத்தார் அப்படின்லாம் படிப்போம். ஸோ இந்த மாதிரி கண்டென்ட் எல்லாமே படிப்போம். அதை தாண்டி டெல்லி சுல்தானியர்கள் மற்றும் முகலாயர்கள், இந்த ஏரியா ரொம்ப 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 முக்கியமான டாபிக். ஸோ டெல்லி சுல்தானியர்கள் அப்படின்றது வந்து ஒரு 5 வகையான மரபு இருக்கும். அடிமை மரபு, துக்ளம் மரபு, கில்ஜி மரபு, சையது மரபு, லோடி மரபுன்ட்டு. ஸோ இந்த ஏரியாவில் கட்டாயம் வந்து 2 கொஷின்ஸ் பக்கம் 2லேருந்து 3 கொஷின்ஸ் வந்துடும். அதே மாதிரி முகலாயர்களில் வந்து இப்போ ஷாஜகான், அவுரங்கசீப்பு, அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி பல்வேறு 6 மன்னர்கள் இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாமே இவங்களுடைய ஆட்சி காலகட்டத்தில் என்னென்ன மாதிரி செஞ்சுருக்காங்க மக்கள். இப்போ வந்து பார்த்தோம்னா அக்பர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, இப்போ வந்து அக்பர் வந்து வந்து பார்த்திங்கன்னா இந்து மதமும் முகலாய மதமும் ஒன்று சேர்ந்து ஒரே மதமாக இருக்கிற மாதிரி பல்வேறு மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அது மாதிரி மட்டும் இல்லாமல் இப்போ பாபரோட சமாதி எங்கே இருக்குது, அதே மாதிரி அக்பரோட இது எங்கே இருக்குது, இந்த மாதிரி பல்வேறு கொஷின்ஸ் எல்லாமே கேட்கலாம். ஸோ கட்டாயம் வரலாறை பொறுத்த வரைக்கும் பழமை இந்திய வரலாறில் நம்ம எந்தெந்த ஏரியாவில் அதிகமாக படித்தாகணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த டெல்லி சுல்தானியர்கள், முகலாயர்கள், அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம்னா சிந்து சமவெளி மக்கள் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும். அதே மாதிரி தென்னிந்திய பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா விஜயநகர பாமினி பேரரசுகள், அதுக்கப்புறமா இந்த சங்ககால சேர சோழ பாண்டியர்கள், பல்லவர்கள், பாண்டியர்கள், பிற்கால பல்லவர்கள், பிற்கால சோழர்கள், பிற்கால பாண்டியர்கள், இந்த ஏரியா எல்லாமே கண்டிப்பாக படித்தாகணும். அதே மாதிரி இப்போ இந்த வரலாறை தாண்டி இப்போது நவீன இந்திய வரலாறு, இந்த வரலாறு 2 வகையாக பிரித்தோம் அப்படின்னு சொன்னோம். அதில் நவீன இந்திய வரலாறு அப்படின்னா அதாவது வந்து பார்த்திங்கன்னா 1498 போர்ச்சுகீசியர்களில் வாஸ்கோட காமா அப்படின்றவர் ஃபஸ்ட்டு நம்ம இந்தியாவுக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்து கோழிக்கோடுக்கு வந்தார் அப்படின்னு நம்ம படிப்போம். ஸோ அந்த இதில் ஆரம்பிக்கிறோம். என்னதுன்னா நவீன இந்திய வரலாறு. ஸோ போர்ச்சுகீசியர்களுக்கு அப்புறம் பல்வேறு ஐரோப்பியர்கள் வராங்க. அது யார் யார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள், டேனியர்கள், இந்த மாதிரி பல்வேறு அமைப்பு வந்து வராங்க. ஸோ இவங்க எல்லாமே எங்கேருந்து வராங்க அப்படின்னு வந்து பார்த்தோன்னா ஐரோப்பிய கண்டத்துலேருந்து வராங்க. அதனால தான் அவங்க ஐரோப்பியர்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஐரோப்பியில் வருகை அப்படின்னு ஒரு டாப்பிக்கும் நம்ம படிக்கிறோம். ஸோ இதில் கடைசி வரைக்கும் ஒரு ஸ்டாண்டர்டாக இருந்தது வந்து யார் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா
பிரெஞ்சுக்காரர்களும் ஆங்கிலேயர்களும் தான். அந்த பிரெஞ்சுக்காரர்களுமே வந்து பார்த்திங்கன்னா கர்நாடக போர் வந்து ஆங்கிலேயர்கள் அவங்கள டாமினேட் பண்ணிவிடுவாங்க. ஸோ ஆல் ஓவர் இந்தியாவில் ஃபுல்லாகவே ஆக்குபை பண்ணுறது யார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர்கள் தான். அத்தகைய ஆங்கிலேயர்கள் கிட்டேருந்து பல்வேறு போராட்டங்கள் செஞ்சு நம்ம எப்படி சுதந்திரம் வாங்கணும் அப்படின்றத அந்த நவீன இந்திய வரலாறுல நம்ம படிக்க போகிறோம். அதில் ஸ்பெசிஃபிக்காக வந்து இந்த வேலூர் புரட்சி, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம புலித்தேவர்லாம் படிப்போம். ஸோ புலித்தேவர்லாம் என்ன மாதிரி இதெல்லாம் பண்ணியிருக்காங்க, வேலூர் புரட்சி என்ன செஞ்சுருக்காங்க, அதே மாதிரி 857 நடந்த புரட்சி, தென்னிந்திய மருது சகோதரர்கள் என்ன செஞ்சுருக்காங்க, பாளையக்காரர்கள் புரட்சி, இதெல்லாமே என்னன்னு அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறமா 1885 ஐஎன்சி அப்படின்றது தோன்றுச்சு, இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படின்னு தோன்றுச்சு. அந்த இந்திய தேசிய காங்கிரஸ் தோன்றும் போது மிதவாதிகள் இருந்தாங்க. அதுக்கப்புறமா மிதவாதிகளோட கோரிக்கை வந்து ரொம்ப சாஃப்டாக கெஞ்சி கேட்டு இருக்கிற மாதிரி இருந்தனால அவங்களுக்குள்ளே இருந்த இளம் பட்டாளங்கள் வந்து தீவிரவாதிகளாக மாறுறாங்க. அவங்க வந்து கோரிக்கைகள் ரொம்ப அதிகாரப்போகவும் கொஞ்சம் இறங்கி போல்டாக பேசுகிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த மிதவாதிகள் தீவிரவாதிகள் 2 பிரிவாக பிரிஞ்சு அதுக்கப்புறம் காந்தி வந்து சுதந்திரம் எப்படி அகிம்சை முறையில் வாங்குறாரு, அந்த காலகட்டத்தில் வந்து மிகப்பெரிய தலைவராக எப்படி உருவெடுத்து மக்கள் மத்தியில் அந்த அகிம்சை சத்தியாகிரகம் எப்படி மாறி அதுக்கப்புறம் சுதந்திரம் எப்படி கிடைக்கிது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அதில் இந்த முக்கியமான நிகழ்வுகளான இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கமாக இருக்கட்டும், அதே சமயம் இதே காலகட்டத்தில் வாழ்ந்த சுபாஷ் சந்திர போஸ் என்ன மாதிரி கொண்டு வந்திருக்காரு, அவர் வந்து இங்கிருந்து ஹிட்லர்கிட்ட போயிட்டு என்ன உதவி கேட்டிருக்காரு, நம்ம தமிழகத்திலேருந்து முத்துராமலிங்க தேவர், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுக்கு தமிழர்கள் இங்கேருந்து 40,000 பேர் இவங்கெல்லாம் எந்த மாதிரி உதவி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிகழ்வுகள் எல்லாமே நம்ம சுதந்திரம் வாங்குற காலகட்டத்தில் எப்படி நம்ம சுதந்திரம் வாங்கணும் அப்படின்றது எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ அத்தகைய நவீன இந்திய வரலாறில் கட்டாயம் வரலாறு அப்படின்னா 2 பிரிவாக பிரிக்கிறோம் அப்படின்னு சொன்னோம். அந்த பழமை இந்திய வரலாறு, நவீன இந்திய வரலாறு ரெண்டுத்துலேயும் சேர்த்து கிட்டத்தட்ட 13லேருந்து 14 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அதுவும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா பழமை இந்திய வரலாறில் ஒரு 6லேருந்து 7 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இந்த நவீன இந்திய வரலாறில் சிலபஸ் ரொம்ப கம்மி தான். ஆனால் இதிலிருந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஒரு 8 கொஸ்டின்ஸ், 8லேருந்து 9 கொஸ்டின்ஸ் பக்கம் வந்து நவீன இந்திய வரலாறுல கேட்குறாங்க. இந்த லாஸ்ட் 1 இயரில் 2023 1 இயர் நடந்த அனைத்து டிஎன்பிசி தேர்வுகளையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நவீன இந்திய வரலாறில் அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால் சமூக அறிவியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஏரியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இப்போ உதாரணத்துக்கு 45 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா 15 கொஸ்டின் வரலாறில் இடம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. நவீன இந்திய வரலாறு மற்றும் பழமைய வரலாறுல இந்த 15 கொஸ்டின்ஸ் வந்துடும்.